எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 62வது ஸ்தோத்திரம். திரிசாமா சாமக சாம நிர்வாணம் பேஷஜம் பிஷத் பேஷஜம் பிஷத் சந்நியாசகிருச் சந்நியாசகிருச் சமசாந்தோ நிஷ்டாசாந்தி பராயணம். எதுக்கு நான் 2 தடவை சொல்றேன்னா, ஒரு தடவை நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியலைன்னா அடுத்த தடவை நீங்க அதை கவனிச்சீங்கன்னா அப்போ உங்களுக்கு புரியறதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால தான் 2 தடவை சொல்றது. இது திரிசாமா சாமக சாம நிர்வாணம் பேஷஜம் பிஷத் சந்நியாசகிருத் சமசாந்தோ நிஷ்டாசாந்தி பராயணம். பராயணம்ன்றது ராயணம்னா திருப்பி திருப்பி சொல்றது. நான் அது வரும்போது சொல்றேன். ராயணம்ன்றது ரிப்பீட் பண்றது தான், ரெப்பிடேஷன் மாதிரி. திருப்பி 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 அதையே சொல்றது ராயணம். ஓகே, இப்போ வந்து திரிசாமா திரிசாமான்னா வேதங்களில் சாம வேதத்தின் 3 பகுதியாக இருக்கு. அதாவது சாம வேதம் வந்து ரொம்ப வசதி. சாம வேதம் தான் இருக்கிற வேதங்கள்லயே வேதங்களின் வேதம்னு பேர் இருக்கு. சாமன்னாலே வேதம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாமன்ற வார்த்தைக்கு பேரே வேதம்ன்றதுதான் பேரு. சாம வேதம்னு சொல்றீங்களே, எப்படி சொல்றோம்? வேத வேதம்னு சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? அதான் அதனால்தான் அதுக்கு பேர் சாம வேதம்ன்ற பேர். அந்த வேதத்துக்கு சாமம் பேருது காரணமா. வேதங்களுக்கெல்லாம் வேதமும் வேதம் தேவதேவன்றோம் இல்லையா? தேவர்களுக்கெல்லாம் தேவன் தேவதேவன். அது மாதிரி வேதங்களுக்கெல்லாம் வேதமா இது சாம வேதம். சாம வேதம் ரொம்ப கஷ்டம், படிக்கிறதும் கஷ்டம், தெரிஞ்சுக்கிறதும் கஷ்டம். சாம வேதத்துல இப்ப எங்க பிராமின் கம்யூனிட்டியில சாம வேத வாத்தியார் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒரு காரியம் நல்லது கெட்டதுன்னா சாம வேதம் ஃபாலோ பண்றவங்களுக்கு அந்த அவங்களுக்கு பார்த்து கொண்டு வரதே கஷ்டம். கொண்டு வந்தாலும் நிறைய காசு. சாம வேதம் ஒர்த்து. அவ்வளவு கஷ்டம், படிக்கிறது கஷ்டம், பாடுறது கஷ்டம். அதான் திரிசாமான்றது வேதங்களில் சாம வேதத்தை சாம வேதமாக இருப்பவன் அர்த்தம். அதாவது வேதங்களுக்கெல்லாம் வேதமாக இருப்பவன். அதான் திரிசாமா 3 வேதங்களில் சாம வேதமாக இருப்பவன். சாம வேதம்னா சாம வேதமாக வேதத்துக்கெல்லாம் வேதமா இருப்பவன் அர்த்தம். சாமக ஹேன்னா பாடுறது. சாம வேதத்துல பாட முடியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிக்வேதம் எஜுர் வேதத்துல பாட முடியாது, சொல்லலாம், பாடிதான் அதுக்கு நீங்க சண்டையெல்லாம் வச்சு பாட முடியாது. ஆனா சாம வேதத்துல பாடலாம். சாமகன்னா ஹேன்னா பாடுறது. சாமகன்னா சாமகானத்தில் பாடுறது. சாமவேதத்துல சாமகானத்துல பாடு சாமவேதத்தில் பாடுபவனாக இருப்பவன். சாமவேதத்துல பெருமாள் பாடுவான். சாமவேதத்தில் பாடுபவனாக இருப்பவன். சாமவேதத்துல பாட தெரிஞ்சவன் அர்த்தம். இது வந்து ராவணனுக்கு உண்டு. ராவணன் வந்து சாமவேதத்துல ரொம்ப தெரிஞ்சவன். சாமவேதம் நிறைய படிச்சவன். அதே மாதிரி ராகத்துல காம்போதி ராகம் படிச்சவன். காம்போதி ராகம் வந்து ஈஸ்வரனுக்கு ரொம்ப பிடிச்சதான். சாமவேதத்துல காம்போதி ராகத்துல சாமவேதத்தை காம்போதி ராகத்துல பாடினா அந்த இடத்துல ஈஸ்வரன் எங்க இருந்தாலும் வந்து உட்காந்து போறான் கேட்கறதுக்கு. ஈஸ்வரனுக்கு ரொம்ப பிடிச்சதான். பார்வதியை வந்து கெட்ட எண்ணத்தோட நெருங்கி தூக்கின்னு போயின்னு கைலாயத்துக்கு ராவணன் வரும்போது உள்ள நந்திதேவன் உள்ள ராவணன் அலோ பண்ண மாட்டேங்கிறார். உடனே கைலாயத்தையே பேத்து தூக்கி நான் எங்க ஊருக்கு கொண்டு போயிடுறேன்னு ராவணனுக்கு இதே வேலை. கிடைக்கலன்னா மண்ணோடத்தை பேத்து தூக்குறது. கைலாயத்தை போய் ஸ்ரீலோலன் நல்ல சிவபக்தன், நிறைய விஷய ஞானி, நிறைய தெரிஞ்சவன். ராவணனோட இது வந்து நிறைய இது வந்து ராவணனுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கு, ராவணன் சொன்னதெல்லாம். ஆனா ஸ்ரீலோலன் இதுவா இருந்தாலும் பெண் பித்து இருந்ததுன்னா தான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அதெல்லாம் செல்லா காசாயிடும். அதுதான் இங்க அதுதான் அதுக்கான அர்த்தம். பார்வதி தேவிக்காக கைலாயத்தையே தூக்குறான். அப்ப என்ன பண்றாரு, ஈஸ்வரன் கட்டவரலால கைலாயத்தை அழுத்துறாரு. அழுத்தும் போது இவரோட கை மாட்டிக்கிறது. கை மாட்டிட்டவனே எடுக்கவே முடியல, நகரவே முடியல. ராவணன் மாட்டிக்கிறான். அந்த நேரத்துல என்ன பண்றான், ராவணன் வந்து ஈஸ்வரன் வந்து பண்ணிட்டாரு, நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு தெரிஞ்சு போச்சு. ஈஸ்வரன் நினைச்சிட்டான். ஈஸ்வரன் வந்து கட்ட வரல நினைச்சினா தான் நம்ம கை வெளியில வரும். என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியல. அந்த நேரத்துல தான் அதை யோசனை பண்ணானா. ஈஸ்வரனுக்கு பிடிச்சது காம்போதி ராகம், சாமவேதம். என்ன பண்ணானா அவன் கையில இருந்தே ஒரு நரம்பு கிழிச்சு வெளியில எடுத்து அந்த நரம்பையே தந்தி மாதிரி காலில் விரல்ல கட்டிண்டு பல்லுல இழுத்து டைட்டா பிடிச்சிட்டு அதுலயே காம்போதி ராகத்தை வாசிச்சானாம். விரலால பல்லுலையும் காலில் கட்ட விரல்லையும் பல்லுலையும் உடம்புல இருந்து உருவி எடுத்த நரம்ப, கையில இருந்து உருவி எடுத்த நரம்ப டைட்டா பிடிச்சிட்டு அதையே வீணையா ஆக்கி கை விரலையே அந்த ஓட்டுற அந்த இதுவா பிடில் இதுவா மாத்தி அதை வச்சு அதுல வாசிச்சானா காம்போதி ராகம். அவன் வந்து காம்போதி ராகத்துல ரொம்ப நிபுணன் ராவணன். காம்போதி ராகத்தை வாசிச்சானான்.
சாமவேதத்துல. சாமவேதத்துல சாமவேதத்தை காம்போதி ராகத்துல வாசிச்சானோ. ஈஸ்வரனுக்கு வந்து தானாவே ஒரு அப்படியே ஒரு இன்பமான ஒரு நிலைமை வந்துட்டான் மனசுல. ஒரு ஆனந்தம் பொங்க ஆரம்பிச்சிருந்தான் அந்த ராகத்தையும். அதுவும் இப்ப ராவணன் வாசிக்கும் போது கேட்கணுமா, ராவணனோட வாசிப்பு ரொம்ப அருமையா இருக்கும். வாசிக்கிறத கேட்ட உடனே பரமசிவன் வந்து அப்படியே கொஞ்சம் மேம்படுத்திட்டாராம் பாரு, அப்படியே மேம்படுத்திட்டாராம் பாருங்க. அப்ப காலில் இருந்த விரலை அழுத்திருந்தா இல்லையா, அந்த அழுத்துற தன்மை கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. அப்படியே மயங்கிட்டாரு. அந்த நேரத்தில் டக்குன்னு கையை எடுத்துன்னு ஓடி போயிட்டானோ. அப்படியாக ஒரு இது உண்டு. அது அதாவது சாமவேதத்திலே அவ்வளவு விஷயம் இருக்கு. சாமவேதம், சாமகானம், சாமவேதம் ரொம்ப இது. இது காம்போதி ராகம், சாமகானத்தை காம்போதி ராகத்துல பாடினா ஈஸ்வரன் அங்க வந்து உட்காந்துருப்பாரான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அந்த திசாமா சாமக சாம அடுத்தது. சான்னா பாவம், மான்னா அழித்தல். ஜீவாத்மாக்களின் பாவங்களை அழித்து மோட்சத்தை கொடுப்போம்ன்றது இது. இந்த சாமக்கு திரிசாமா சாமக சாம மூணாவது சாமக்கு இது. நிர்வாணம். நிர்வாணம்ன்றது வந்து நம்ம சொல்ற நிர்வாணம் கிடையாது. இது இந்த நிர்வாணம்ன்றது பற்றற்ற நிலை. எதுலையும் ஒரு வெறுப்பு வெறுப்பு இல்லாம இருக்குது. நீங்க காசி இதுல போனீங்கன்னா நிறைய நானும் ரங்கநாதனும் போனப்ப ரங்கநாத வீராவில எல்லாம் பத்ரி போனப்ப பார்த்தோம். நடுவுல அது மாதிரி சாமியார்கள் ஒண்ணுமே ஒட்டு துணியே இல்லாம பாட்டுக்கு அப்படியே சுத்தின்னு இருக்காங்க. அதெல்லாம் நிர்வாணம் பற்றற்ற நிலை அவங்களுக்கு. நீங்க பாக்குறீங்க பாக்கலன்றதா இல்ல, அவங்களுக்கு எந்த பற்றும் கிடையாது. அவ்வளவுதான். அவங்களுக்கு எல்லாரும் கை கால் கண்ணு மூக்கு மாதிரி உடம்புல உறுப்புகள்ல எல்லா உறுப்புகள்ல போல பரம்பு உறுப்பும் ஒண்ணு. அவ்வளவுதான். அதோட முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு. கண்ணுக்கு அதை திறந்து வச்சுக்காம அதையும் திறந்து வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. அது மாதிரி நானும் ரங்கநாதன் விஜயகுமார் வீரராவ் எல்லாம் போனப்போ அந்த குரூப் போனப்ப நாங்க பார்த்தோம் அந்த சாமியார்களை. நிர்வாணம் பேஷஜம் பிஷன். நிர்வாணம் என்பது பற்றற்ற நிலை. நிறுனா இல்லாத, ஆனம்னா பற்று. ஞாபகம். நிர்வாணம்ன்றதுக்கு அதான். நிறுனா இல்லாத இருக்குது. நிறு நைன்ற அதான் நிறு. ஆனம்னா பற்று, பற்று இல்லாத நிலை. பேஷஜம். பேஷஜம்னா மருந்து. பேஷஜம்னா மருந்து, போஷிக்கிறது. பேஷனா போஷிக்கிறது, பேஷஜம்னா மருந்து. பேஷஜம்ன்றது இந்த இடத்துல மருந்தாக, பிறவி பிணிக்கு மருந்தாக விளங்குபவன் அப்படிங்கிறது அர்த்தம் பேஷஜம். அடுத்தது வந்து பிஷக். பிஷக்னா டாக்டர், மருத்துவன்றமே அதான். பிஷக்னா டாக்டர். அது இப்ப கூட நார்த் இந்தியாவில் போனீங்கன்னா டாக்டர் பிஷக்னுவாங்க. அதனால பிஷக்னா டாக்டர், மருத்துவர். மருந்தா மட்டும் இல்லை, இதை இங்கதான் நீங்க கவனிக்கணும். மருந்தாகவும் விளங்குபவன், அந்த நோயை கொடுக்குற மனுஷனாகவும் விளங்குபவன். அதை நம்ம எத்தனை இடத்துல படிச்சிருக்கோம். ஏன்னா உங்களோட பிறவியை முடிக்கணும், உங்களோட ஆணவத்தை ஒடிக்கணும்னா உங்களுக்கு எதையாவது கொடுக்கணும், உடம்புல தொல்லையை கொடுக்கணும், துன்பத்தை கொடுப்பனும் அவன் தான். அதுக்கு நோயை கொடுப்பவனும் அவனாதான் இருப்பான். இங்க பாருங்க, பேஷஜம் மருந்தாவும் அவன் தான், அவனேதான் மருந்து. அடுத்த பிஷக் அவனேதான் டாக்டர், எல்லாமே அவன் தான். அதான் முக்தியை கொடுக்கும் மருத்துவன் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. அடுத்தது சந்நியாச கிருத். சந்நியாசம்னா துறவரம். கிருத்துனா உருவாக்குறது. கிருத்துனா உருவாக்குறது. சந்நியாச கிருத்துனா ஜீவாத்மாக்களுக்கு மனசுல வந்து ஆடி ஓஞ்சி பற்றற்ற ஒரு இது வந்து சலிச்சு போய் கடைசியில இந்த தேவையா, இந்த பிறவி தேவையா, வெங்காயம் சுக்கானால் பாட்டுல வந்தது அது மாதிரி இந்த பிறவி, இந்த மாதிரி ஒரு பிறவி தேவையா அப்படின்னு மனுஷனுக்கு வந்து ஒரு சலிச்சு போய் வெறுத்து போய் பிறவியை வெறுத்துக்கிறான். பார்த்தீங்களா? பிறவியை வெறுத்தாதான் அவனால துறவரம் போட முடியும். பிறவியை வெறுக்கிற அந்த சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கறது யாருன்னா பெருமாள் தான். அதை தான் சந்நியாச கிருத்து தான். துறவரத்தை உருவாக்கி கொடுப்பவன். ஜீவாத்மாக்களுக்கு மனதுல பெருமை வாயில சொல்றதுல மனதால துறவரத்தை உருவாக்கி கொடுப்பவன். மனதுல துறவரத்தை ஏத்துக்கிற சக்தியை கொடுப்பவன். ஏத்துக்கிற ஒரு பண்பை உருவாக்குவன். சம ஜீவனை அடக்குதல். சமன்றது வந்து எல்லா ஜீவாத்மாக்களையும் சமமாக பாவிப்பன்னு அர்த்தம். அதுதான் சந்நியாச சம. சாந்தி. சாந்தின்றது அமைதியாக இருப்பவன், சுக துக்கங்களுக்கு ஆளாகாதவன். அதான் சாந்தின்றது வந்து என்ன இது எப்படி இருந்தாலும் அது பாட்டுக்கு அமைதியா இருக்கிறது. சிலர் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, சிலர் அந்த மாதிரி எதையும் அதிகமாக இது பண்ணிக்க மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. அதான் சாந்தி. நிஷ்டா. நிஷ்டான்னா அதாவது ஸ்டேபிள், அசையாத இருக்குது. இஷ்டான்னா வந்து ஆடுறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் என்ன இஷ்டத்துக்கு ஆடுறேன்றமே, அது ரெண்டும் ஒண்ணுதான்.
இஷ்டானாலும் ஒண்ணுதான், ஆட்டம்னாலும் ஒண்ணுதான். இஷ்டான்றதே ரொம்ப இஷ்டத்துக்கு ஆடுறேன் நினைச்ச மாதிரி இருந்தது கிடையாது. இஷ்டான்றதே ஆட்டம் தான். அதனாலதான் இஷ்டான்றது வந்து ஆட்டம். இஷ்டம்னா ரொம்பவும் ஆடுறது. அதாவது ஒரு பேய் பிடிச்சி ஆடுற மாதிரி புயல் காலத்துல வந்து தென்னை மரம் ஆடும் பாருங்க தலை, அந்த மாதிரி ஆடுறதுக்கு பேர் தான் இஷ்டா. அதுக்கு ஆப்போசிட் வந்து நிஷ்டா. நிஷ்டான்னா அப்படியே அசையாத, என்ன எவ்வளவு பெரிய காத்து என்ன அடிச்சாலும் அசையாத நிலையான தூண் மாதிரி இருக்கிறது, அதுதான் நிஷ்டா. சாந்தி, முதல்ல ஒரு சாந்தி வந்தது இல்லையா உங்களுக்கு? சாந்த, அது சாந்த அமைதியா இருப்பவன். இந்த இடத்துல சாந்தி பற்றுகளை நீங்க அதுல வந்து அவன் பற்றற்றவன் சொன்னோம் சாந்தன்றதுல. இதுல சாந்தின்றது பற்றுகளை நீக்கி ஜீவாத்மாக்களுக்கு அமைதியை கொடுப்பவன். இங்க நிஷ்டா சாந்தி. பராயணம், பராயணம்ன்றதுக்கு உங்களுக்கு என்னன்னா, ராயணம்னா திருப்பி திருப்பி சொல்றது, அதாவது ரிப்பீட் பண்றது. ஜபிக்கிறோன்றோம் இல்லையா, அதுதான் ராயணம். திருப்பி திருப்பி சொல்றதுக்கு பேர் தான் ராயணம்னு பேரு. ஒரு டெய்லியோ ஒரே மந்திரத்தை அப்பப்பயவோ ஒரே மந்திரத்துல தினம் சொல்றதோ, விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம்ன்றமே, அது என்னன்னா தினம் வந்து சொல்றீங்களா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை திருப்பி திருப்பி சொல்றீங்களா ஒவ்வொரு நாளும், அது மாதிரி காயத்ரி ஜபம் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, காயத்ரி ஜபம் சொன்ன உடனே மறுபடியும் சொல்லுவோம். சொன்ன உடனே 108 எண்ணிக்கையில இல்லையா சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் பாராயணம். அதெல்லாம் ராயணம். பாராயணம்ன்றது என்னன்னா, பாராயணம்ன்றது என்னன்னா, இந்த மாதிரி ராயணம் பண்றவங்களுக்கு திருப்பியும் அந்த மாதிரி பாராயணன்றது திரும்புதல் இல்லாத, மறுபடியும்ன்றது இல்லாத, மறுபடியும்ன்றது இல்லாதன்னா மறுபடியும்ன்றது அந்த பிறவி இது இல்லாத, இந்த பிறவின்ற ஒரு கொடுமை இல்லாம, மறுபிறவின்றது இல்லாம மோட்ச நிலைக்கு ஜீவாத்மாக்களை இட்டு செல்வோம், மோட்ச நிலையை கொடுப்போம்னு அர்த்தம். அதான் பாராயணன்றது. ஆக இன்னைக்கு வந்து 62வது ஸ்தோத்திரத்துல கொஞ்சம் லென்த் ஆயிடுத்து. அது இந்த ராவணனோட பத்தி சொன்னதுனால, சாமவேதத்தை பத்தி பேசினதுனால அது ஒவ்வொரு நேரத்தை அது மாதிரி ஆயிடும் கொஞ்சம் கொஞ்சம். 62வது ஸ்தோத்திரத்துல 581 திருசாம, நேற்று 580 வரைக்கும் பார்த்தோம் 61ல. இன்னைக்கு 62வது ஸ்தோத்திரத்துல 581 திருசாமா, 582 சாமக, 583 சாம, 584 நிர்வாணம், 585 பேஷஜம், 586 பிஷக், 587 சந்யாசகிருச், 588 சம, 589 சாந்த, 590 நிஷ்டா, 591 சாந்தி, 592 பாராயணம். ஆக இப்ப நம்ம பார்த்தது என்னன்னா, இதுல இருந்து 581 இருந்து 592 வரைக்கும் பார்த்துருவோம். அப்ப 81 இருந்துன்னா 12 திருநாமங்களை நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். 3 4 5 6 7 8 9 10 11 12 திருநாமம் கரெக்ட் தானே? 12 திருநாமங்களை பார்த்துருக்கோம் இன்னைக்கு வந்து 12 திருநாமங்களை பார்த்துருக்கோம் 62வது ஸ்தோத்திரத்துல. 12 திருநாமங்கள் வந்து 581 இருந்து 592 வரைக்கும். இது வரைக்கும் நம்ம 592 திருநாமங்களா, 1000 திருநாமங்கள்ல, சகஸ்ரநாமத்துல 1000 திருநாமங்கள்ல 592 திருநாமங்களை பார்த்துருக்கோம். தேங்க்யூ.